சாயின் நாட்டிய கற்பகத்தருக்கள். பழங்களை பொறுத்தே மரங்கள் மதிப்பிட வேண்டும். எவ்வளவு பேரை முழுமடைந்தவர்களாக செய்தாரோ அதை பொறுத்து ஒரு சத்குருவை மதிப்பிடலாம். ஆனால் எல்லோரையும் விட சிறந்த சித்த புருஷர் கடவுளே. முடிவற்ற காலத்தின் இயக்கத்தில் அவர் எல்லா மதங்களையும் சேர்ந்த எவ்வளவு பேரை தன் பிரதிநிதிகளாக செய்து பூமியில் நிலைநிறுத்தினாரோ எவருக்கு தெரியும். ஆனால் அவர் இவை அனைத்துக்கும் தானே காரணகர்த்தாவாக இருந்தும் அந்த விஷயத்தை ஜீவர்கள் அறியும்படி செய்வதில்லை. சத்குருக்களில் முதன்மையான இடம் பெற்று விளங்கும் சாயிபாபா மூலம் எவ்வளவு பேர் முழுமை நிலை அடைந்தனர் என்பது தெளிவாக தெரியவில்லை. பொழுது சாய்ந்து இருள் படர்ந்து வரும்போது ஆகாயத்தில் ஆங்காங்கே நட்சத்திரங்கள் வெளிப்படுத்துவதை போல காலம் செல்ல செல்ல சாயினால் பூரணமத்துவம் அடைந்தவர்களை குறித்த விஷயங்கள் ஒன்றொன்றாக வெளிப்படுகின்றன. ஸ்ரீ காட்கி மகாராஜ் சாயியின் காலத்திய பக்தர் தாமோதர் ராஸ்னே என்பவரின் குமாரரான நானா சாஹேப் ராஸ்னே தமது இல்லத்தில் ஸ்ரீ காட்கி மகாராஜ் என்ற மகாத்மாவை வரவேற்று மரியாதை செலுத்திய போது அவரது குரு சேவையை குறித்து கேட்டார். அப்போது காட்கி மகாராஜ் இவ்வாறு கூறினார்: நாங்கள் சாதாரணமாக அந்த விஷயத்தை எவருக்கும் கூற மாட்டோம். என் பெற்றோர் துணிவெளுக்கும் தொழில் செய்பவர்கள். சிவகாம் பதர்த்தி என்ற ஊரில் ஒரு துணிக்கடையில் நான் வேலை செய்து வந்தேன். ஒரு நாள் தெய்வீக ஒளி வீசும் ஒரு பக்கீர் அந்த கிராமத்துக்கு வந்தார். அவர் சேலு மான்பத்திலிருந்து வந்தார். அவர் முஸ்லீம் என்ற எண்ணத்தால் எவரும் அவருக்கு பிச்சை இடவில்லை. எங்கள் கடையில் கூட கடை சொந்தக்காரர் இல்லை போ என்று கூறிவிட்டனர். எனக்கு அவரை பார்த்த அளவிலேயே பிச்சையிட வேண்டும் என்று தோன்றவே ஓடிப்போய் வீட்டிலிருந்து ரொட்டிகளும் கறியும் கொண்டு வந்தபோது அவர் போய்விட்டிருந்தார். நான் அவரை தேடிக்கொண்டு போனபோது அவர் ஒரு ஏகாந்தமான இடத்தில் அமர்ந்து சோளக்கொண்டையிலிருந்து சோளத்தை பறித்து தின்று கொண்டிருந்தார். என்னை பார்த்து கோபத்தோடு, எதற்காக இங்கு வந்தாய் என்று கர்ஜித்தார். உங்களுக்கு எவரும் பிச்சை இடாததை கவனித்து வீட்டுக்கு போய் உணவு கொண்டு வந்தேன் என்றேன். ஓஹோ, நான் எது கேட்டாலும் கொடுப்பாயா என்ன? அப்படியானால் உன் உயிரை கொடு என்றார். அதுதான் கொடுக்க முடிந்தது அல்லவே, நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டு விட்டது என்றேன். அந்த பகீர் சிரித்து என் தலைமேல் கை வைத்து ஆசீர்வதித்தார். உடனே என் இதயத்தில் சொல்வதற்கு இயலாத மாறுதல் ஏற்பட்டது. அவர் சந்நிதியை தவிர வேறு எதுவும் வேண்டுமென்று தோன்றவில்லை. அவருக்கு உணவளித்த பின் வீட்டுக்கு போய் எனக்கொரு சிறந்த குரு கிடைத்துள்ளார் என்றும் நான் இனிமேல் சம்சாரத்தில் கட்டுண்டு இரேன் என்றும் கூறிவிட்டு விரைவாக பக்கீரை சமீபித்தேன். அவர் என்னை கண்டவுடன் சினமடைந்து, துஷ்டா, உனக்கு கொடுத்தது போதாதென்று என்னை மேலும் தொல்லைப்படுத்துவதற்காக வந்தாயே என்று கர்ஜித்துவிட்டு பக்கத்திலுள்ள மயானத்திற்கு போனார். நான் உங்களை பிரிந்து உயிர் வாழேன் என்று கூறி அவரை வணங்கினேன். அங்கு ஒரு சமாதியின் அருகில் பள்ளம் தோண்டி அதில் 2 பானை நீர் ஊற்றுமாறு கூறினார். நான் அவ்வாறே செய்தேன். அவர் அந்த நீரை உள்ளங்கையளவு எடுத்து 3 முறை பருகி என்னையும் பருக சொன்னார். அதை பருகியவுடன் எனக்கு நீண்ட நேரம் வெளியுலகத்தை பற்றிய உணர்வே இல்லாமல் போயிற்று. எனக்கு உணர்வு திரும்பிய போது அவர் எங்கோ போய் விட்டிருந்தார். நான் அவரை நீண்ட காலம் தேடி இறுதியாக ஷிரடியில் உள்ள மசூதியை அடைந்தேன். உள்ளே திரை போடப்பட்டிருந்தது. அங்கு பக்கீர் ஸ்நானம் செய்து கொண்டிருந்தார். நான் திரையை மேலே தூக்கி பார்த்தேன். எனக்கு அனுகிரகம் செய்த பக்கீரே அவர். என்னை கண்டவுடன் அடக்க முடியாத சினத்துடன், டே, எனது இரத்தத்தையும் மாமிசத்தையும் முன்னென்னையே பறித்து தின்று விட்டாயே, இப்போது எனது எலும்புகளை கூட தின்பதற்காக வந்துட்டாயா? வந்தாயடா என்று கூறி ஒரு செங்கல்லை வீசினார். அது எனது நெற்றியை தாக்க ரத்தம் வடிந்தது. மறுகணமே அவர் அன்புடன், உன்னை முழுமையாக ஆசீர்வதித்து விட்டேன். ஆண்டவனுடைய அருள் உனக்கு எப்போதும் இருக்கும். உன்னை எல்லோரும் தெய்வமாக போற்றுவார்கள். இனிமேல் என் பின்னால் திரிய வேண்டாம் என்றார்.
சிறிது காலத்தில் அவரே ஸ்ரீ காட்கி மகாராஜாக உலகமெல்லாம் போற்றுபவராகி எவ்வளவோ தர்மசாலைகளையும் பாடசாலைகளையும் ஸ்தாபித்தார். அவர் சங்கீர்த்தனம் செய்தால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள். அவர் 1927ஆம் ஆண்டில் தம் பக்தர்களோடு சங்கீர்த்தனம் செய்து கொண்டே ஷிரடிக்கு சென்றார். இடையிடையே அவர் நான் என் ஊருக்கு போகிறேன் என்று கூவினார். பக்தர்களோடு அவரும் ஷிரடியின் தெருக்களை பெருக்கினார். பின்னர் அவர் சமாதி மந்திருக்கு வடக்கில் அமர்ந்து சங்கீர்த்தனம் செய்தார். இறுதியில் பக்தர்களிடம் இதே நமது இறுதி சந்திப்பு என்று கூறி உடனே எழுந்து கால்நடையாய் நர்மதா நதி தீர்த்தத்திலுள்ள பசோது சேர்ந்து அங்கேயே மகா சமாதி அடைந்தார். ஸ்ரீ உபாசனை பாபா மதப்பற்று, கல்வியறிவு, தெய்வபக்தி இவற்றுக்கு பேர் போன ஒரு மகாராஷ்டிர புரோகிதர் குடும்பத்தில் 1870ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதியன்று சனாதனாவில் பிறந்தார் காசிநாத். பள்ளி படிப்பை விட்டு காலத்தை எல்லாம் சந்தியாவந்தனம், யோக பயிற்சிகள், விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் ஆகியவற்றில் கழித்தார். அவருக்கு மனம் செய்வித்த பிறகு கூட அவரிடம் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. மாறாக ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியேறி கால்நடையாக நாசிக்கை அடைந்தார். 2 மாதங்களுக்கு பிறகு தாய்க்கு உடல் நலம் சரியில்லை என்று தெரிந்து திரும்பி வந்தார். சிறிது காலத்திலேயே அவரது மனைவி, தாய் இருவரும் மரணமடைந்தனர். பெரியவர்கள் அவருக்கு மீண்டும் மனம் செய்து வைத்தனர். ஆனால் அவர் மீண்டும் வீட்டை விட்டு வெளியேறி எவ்வளவோ கஷ்டங்களை பொறுத்து கொண்டு சாதுக்களின் கூட்டுறவில் இருந்து வந்தார். பின்னர் மீண்டும் தம் சொந்த கிராமமான சட்னாவுக்கு திரும்புகையில் ஒரு காட்டில் மலைமேல் உள்ள குகை ஒன்று காணப்பட்டது. அதில் உட்கார்ந்து கொண்டு பிராயோபவேசம், இறக்கும் வரை பட்டினி கிடத்தல் செய்ய வேண்டுமென்று தீர்மானித்து ஒரு பெரிய மரத்தின் மேலேறி குகைக்குள் குதித்தார். அங்கு நிரந்தரம் நாமஜபம் செய்து கொண்டிருந்த அவர் விரைவில் சமாதி நிலை அடைந்தார். ஒரு நாள் அவருக்கு உணர்வு திரும்பிய போது ஒரு தெய்வீக காட்சி ஏற்பட்டது. அருகில் எவரோ ஒருவர் நின்று கொண்டு அவரது தோலை உரித்து கொண்டிருந்தார். பயப்பட்டு கண்களை திறந்தபோது அங்கு எவரும் இல்லை. மீண்டும் அவருக்கு உணர்வு நிலை திரும்பிய போது அவருக்கு மிகவும் தாகம் ஏற்பட்டது. அருகில் மழை நீர் தேங்கி இருக்கவே அதை பருகி அந்நீரால் தம் உடலை துடைத்து கொண்டார். 4வது நாள் மற்றொரு காட்சி கிடைத்தது. தாகத்துடன் அவர் ஒரு ஓடையை அணுகினார். அவருக்கு ஒரு புறம் ஒரு முஸ்லிம் சாதுவும் மறுபுறம் ஒரு சந்நியாசியும் இருந்தனர். அவர்கள் இருவரும் அவரது பழைய தோலை உரித்துவிட்டு உள்ளேயுள்ள தங்கம் போன்ற சரீரத்தை அவருக்கு காட்டி, நீ எதற்காக சாக முயற்சிக்கிறாய்? நாங்கள் உன்னை ஒரு நாளும் இறக்க விட மாட்டோம் என்றனர். அப்போது அவர் குகையிலிருந்து இறங்கி 1890ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி தமது வீடு திரும்பினார். அப்போதுதான் தாம் பல மாதங்களை தொடர்ந்து சமாதி நிலையில் இருந்தார் என்பதை அறிந்தார். ஒரு ஆண்டுக்குள் அவரது தந்தை, தாத்தா, 2வது மனைவி ஆகியோர் மரணமடைந்தனர். குடும்பம் கடனில் மூழ்க லோகமானிய பால கங்காதர திலகர் அந்த குடும்பத்தை ஆதரித்தார். பின்னர் அவர் வைத்திய பயிற்சி பெற்று அமராவதியில் பெரும் வைத்தியராகி தனவந்தரானார். ஆனால் சேமித்த பணத்தை எல்லாம் வியாபாரத்தில் போட்டு நஷ்டமடைந்தார். உறவினர்கள் அவருக்கு 3ஆம் திருமணம் செய்து வைக்க தம்பதிகள் யாத்திரைக்கு சென்றனர். ஓங்காரேஸ்வர் என்ற இடத்தில் அவர் ஆழ்ந்த சமாதி நிலையில் இருந்தபோது மனைவி பயப்பட்டு தண்ணீர் அடித்து அவரை எழுப்பினாள். அப்போதிலிருந்து அவருக்கு சுவாசம் விடுவது மிகவும் கஷ்டமாயிற்று. அவர் தூங்க முயற்சித்தால் சுவாசம் நின்றுவிடும். எந்தவித வைத்தியத்தாலும் அவரது தொல்லை நீங்கவில்லை. இறுதியில் யோகத்தில் ஏற்பட்ட சிக்கலை யோகத்தில் பூரண நிலையடைந்த ஒருவரே நீக்க வல்லவர் என்று கருதி மனைவியை வீட்டில் விட்டுவிட்டு 1911ஆம் ஆண்டு அத்தகைய யோகி ஒருவரை தேடி புறப்பட்டார் காசிநாத். அவர் ராகூரில் யோகி குல்கர்னியை சந்தித்த போது அவர், நீ உயர்ந்த நிலையில் இருக்கிறாய், உன்னை சாயிபாபா மாத்திரமே உய்விக்க வல்லவர் என்றார். ஆனால் சாயி முஸ்லீம் என்று கருதி அவரை காசிநாத் தரிசிக்கவில்லை. அவர் செல்லும் வழியில் ஒரு கிழவர், குளிர்ந்த நீர் பருக வேண்டாம், சூடான நீரையே பருகு என்றார். அவரது சொற்களை சட்டை செய்யாமல் மற்றோரிடத்தில் நீர் பருகுவதற்காக ஒரு ஓடையை அணுகிய போது அந்த கிழவர் மீண்டும் எதிர்பட்டு அவரை கண்டித்து பக்கத்து கிராமத்துக்கு போய் வெந்நீர் பருகுமாறு கூறிவிட்டு மறைந்து போனார். வியப்படைந்த காசிநாத் அவ்வாறே செய்தார். அவரது உடல்
தொல்லை வெகுவாக குறைந்தது. பின்னர் அவர் கேட்கான்பேட் என்னும் இடத்தை சேர்ந்த புகழ்பெற்ற மகானான ஸ்ரீ நாராயண மகாராஜை தரிசித்தார். அவர் காசிநாத்துக்கு தாம்பூலம் அளித்து, நீ உள்ளும் புறமும் தங்கத்தால் பூசப்பட்டதை போன்ற உயர்ந்த யோக நிலையில் உள்ளாய். நீ வேண்டத்தக்கது எதுவும் இல்லை என்றார். அவரது உடல் தொல்லை மட்டும் நீங்கவில்லை. அவர் மீண்டும் யோகி குல்கர்ணியை தரிசித்தார். அவர் முன்பு கூறிய யோசனையே மீண்டும் கூறினார். வேறு வழியின்றி 1911 ஜூன் 27 காசிநாத் ஷிரடியை அடைந்தார். 2 நாட்கள் சாயியின் முன்னணியில் கழித்தவுடனே அவரது உடல் தொல்லை மறைந்தது. ஆயினும் அவருக்கு ஒரு முஸ்லிம் பக்கீரின் சந்நிதியில் இருப்பது பொறுக்கவியலாததாக தோன்றவே அவர் திரும்புவதற்காக பாபாவின் அனுமதியை நாடினார். நீ போக வேண்டாம், போனால் 8ஆம் நாள் வரவேண்டும் என்றார் பாபா. இவ்வாறு கூறியது காசிநாத்துக்கு பிடிக்கவில்லை. அப்போது சாயி, சரி போ, நான் செய்ய வேண்டியதை செய்கிறேன் என்றார். காசிநாத் விடாப்பிடியாக எவ்வளவு வேகமாக நடந்தாலும் 8வது நாள் 20 மைல் தூரத்தில் உள்ள கோபர்கான் என்ற ஊரையே அடைய முடிந்தது. அங்கே முதன்முறையாக ஷிரடி செல்லும் பக்தர்கள் அவரை துணையாக வரும்படி பலவந்தமாக தங்களோடு அழைத்து சென்றனர். சாயி அவரை கண்டவுடனே சிரித்து, நீ போய் எவ்வளவு நாட்கள் ஆயின என்றார். 8 நாட்கள் ஆயின என்றார் காசிநாத். பாபா அவரை பக்தர்களுக்காக கட்டப்பட்டிருந்த கட்டிடத்தில் தங்குமாறு உத்தரவிட்டார். இம்முறை காசிநாத் அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். ஷிரடியில் தினமும் பக்தர்களின் அனுபவங்களை பற்றி கேட்டறிந்ததின் மூலம் காசிநாத்தின் மனது படிப்படியாக மாறியது. ஒரு நாள் பாபா அவரை பார்த்து சிரித்து கொண்டே பக்தர்களிடம் கூறினார், ஒரு சமயம் ஒரு பெண்மணி கர்ப்பமடைந்து பல வருஷங்களாகியும் பிரசவிக்கவில்லை. அவளிடம் வெந்நீர் மட்டுமே குடிக்க வேண்டும் என்று கூறினேன். அவள் என் சொற்களை புறக்கணித்துவிட்டு நீர் பருகுவதற்காக ஓடை ஒன்றை அணுகினாள். அவளது கர்ப்பத்தில் உள்ள குழந்தைகள் இறந்து விடுவார்களே என்று இறங்கி நான் மீண்டும் அவளை கண்டித்தேன். பக்கத்து கிராமத்தில் வெந்நீர் பெற்று பருகிய பின் அவளது தொல்லை வெகுவாக குறைந்தது என்றார். தனக்கு 2 முறை தரிசனம் அளித்த கிழவர் அவரே என்று அறிந்து உலகாங்கிதம் அடைந்தார் காசிநாத். பின்னர் பாபா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நமக்கிருவருக்கும் ருணானுபந்தம் முந்தைய வினையால் ஏற்பட்ட தொடர்பு உள்ளது என்று கூறி கிணற்றோற்றத்தில் இருந்த மரத்தின் மேல் 2 பறவைகள் இருந்தன. அவற்றில் ஒன்று கிணற்றில் விழ 2வது பறவை அதை காப்பாற்றுவதற்காக தன் உயிரையே பணம் வைக்க வேண்டி நேர்ந்தது என்றார். மாயையில் விழுந்த சிஷ்யனை காப்பாற்றுவதற்காக குரு அவதாரம் செய்ய வேண்டியதாயிருந்தது என்பது அவர் கருத்து போலும். பின்னர் காசிநாத்திடம் எவரோடும் தொடர்பு கொள்ளாமல் மௌனமாக கண்டோபாவின் ஆலயத்தில் 4 ஆண்டுகள் இரு, உனக்கு கண்டோபாவின் அருள் கிடைக்கும் என்றார் பாபா. காசிநாத் தினமும் தாமே தம் உணவை சமைத்து முதலில் சாயிக்குயில் நிவேதனம் செய்துவிட்டு தாம் உண்ணுவது வழக்கம். ஒரு நாள் நான் அங்கே வந்தால் அடையாளம் கண்டு கொள்வாயா என்று கேட்டார் பாபா. காசிநாத்துக்கு அதன் பொருள் விளங்கவில்லை. ஒரு நாள் ஒரு கருப்பு நாய் உணவுக்காக அவரை பின்தொடர்ந்தது. அதை விரட்டிவிட்டு நிவேதன பொருளுடன் மசூதியை அடைந்தவுடன் சாயி, இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியமில்லை, நான் அங்கேயே இருந்தேன், அந்த கருப்பு நாய் நானே என்றார். மற்றொரு முறை காசிநாத் சமையல் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு பிச்சைக்காரன் ஆவலோடு பார்த்தவாறு இருந்தான். ஆசாரசீலரான காசிநாத் அவனை திட்டி அங்கிருந்து துரத்தினார். சாயி அன்றைய தினம் நிவேதனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அங்கே அந்த ஹரிஜன உருவத்தில் இருந்த என்னை திட்டினாய். நீ எங்கெங்கே பார்க்கிறாயோ அங்கெல்லாம் நான் உள்ளேன் என்பதை நினைவில் வை என்றார். அவர் சாயி கூறியதை மறந்து வேதாந்தத்தை குறித்து பேசி கொண்டிருந்ததால் சாயி அவரை கண்டிப்பார். இவ்வாறு 3 ஆண்டுகளுக்கு மேல் காலம் கழிந்தது. இந்த காலத்தில் அவர் எவ்வளவோ இன்னல்களை அனுபவித்தார். முன்கோபியும் அபிமானியுமான காசிநாத்துக்கு அந்த கஷ்டங்கள் மேலும் தீவிரமானவையாக தோன்றின. ஒருமுறை மாதக்கணக்காக அன்னவேஷத்தில் கஷ்டப்பட்டார். போக்கிரிகளான சிறுவர்கள் அவரை பல விதங்களிலும் துன்புறுத்தினார்கள். இத்தகைய துன்பங்களை பொறுக்க முடியாமல் ஷிரடியை விட்டு போக வேண்டுமென்று பல முறை நினைத்தார். ஆனால் சாயி போவதற்கு அனுமதிக்கவில்லை. நீ இப்போது எவ்வளவு பொறுமையாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் எதிர்காலம்
ஓவியமாக இருக்கும். தெரிஞ்சுக்கோ. 4 ஆண்டுகள் இங்கு இருந்தால் எனது ஆத்மீக நிலையே உனக்கு ஏற்படும் என்றார் பாபா. ஆனால் காசிநாத் சுமார் 3.5 ஆண்டுகள் அங்கிருந்த பிறகு சாயியிடம் கூறாமல் பக்தர்களுடன் கரக்பூருக்கு சென்று விட்டார். ஆனால் அப்போதே அவரிடம் யோக சக்திகள் வெளிப்பட ஆரம்பித்திருந்தன. உதாரணமாக, நேவாசிவிலிருந்து நரஹரி என்பவர் சில பக்தர்களோடு சாயி பாபாவை தரிசித்தார். ஆனால் அவர் முஸ்லீம் என்ற எண்ணத்தால் அவரை வணங்கவில்லை. பாபா தம் கண்களை சுருக்கியவாறு அவரை பார்க்க அவர் வெளியேறி கண்டோபா ஆலயத்திலிருந்த உபாசனை சாஸ்திரியை வணங்க முற்பட்டார். அவர் தம் கால்களை பின்னுக்கு இழுத்து கொண்டு, நீ பிராமணன், சாயி முஸ்லீம், நீ அவருக்கு வணக்கம் செலுத்தக்கூடாது. அப்படி இருக்க உன்னிடம் எனக்கென்ன வேலை என்றார். இறுதியில் அவர் ஷிர்டிக்கு அருகிலுள்ள சகோரியில் உபாசனை பாபா என்ற பெயரோடு விளங்கி 1941ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் குங்குமம் 24ஆம் தேதி சமாதி அடைந்தார். ஸ்ரீ சாயி கூறியபடி அவர் 4 ஆண்டுகளும் முழுமையாக ஷிர்டியில் தங்கியிருந்திருந்தால் என்ன நிகழ்ந்திருக்குமோ? சையத் ஜலாலுத்தீன் செங்குன்றத்தில் ரெட் ஹில்ஸ், தமிழ்நாடு சுவாமியார் என்ற பிரசித்தி பெற்ற இந்த மகான் பெஷாவரில் பிறந்து சிறிது காலம் காவற்படையில் பணிபுரிந்தார். இவர் உன்மத்த நிலையில் உள்ள அவதூதராக ரெட் ஹில்ஸில் இருந்தார். இவர் எந்த கடையிலிருந்து தின்பண்டங்கள் எடுத்துக் கொள்கிறாரோ அந்த கடையில் வியாபாரம் அமோகமாக நடக்கும். ஒரு நாள் அவர் வீதியில் செல்லும்போது ஒரு பைத்தியக்காரன் எதிர்பட்டான். அவர் அவனது கன்னத்தில் அறைந்தார். உடனே அவனது பைத்தியம் தெளிந்து விட்டது. நோயாளிகள் அவர் அங்கே வருவார்கள். அவர் ஒருமுறை நோயாளியை தீவிரமாக நோக்கிவிட்டு பின் ஏதோ முணுமுணுத்தவாறு ஆகாயத்தை நோக்குவார். உடனே அந்த நோய் குணமாகிவிடும். அவர் 1955ஆம் ஆண்டில் புதூர் என்ற கிராமத்தில் ஒரு தோட்டத்தில் வசித்து வந்தார். மழை இல்லை என்று உழவர்கள் அவரிடம் வந்து கேட்டால் அவர் ஆகாயத்தை நோக்கி ஏதோ முணுமுணுப்பார். கொஞ்ச நேரத்தில் திருப்தியாகும்படி மழை பெய்யும். ஒருமுறை 10 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்ய எங்கும் ஜலமயமாய் அந்த கிராமத்துக்கு போக்குவரவு கூட தடைப்பட்டது. அப்போது அவரது முன்னணியில் இருந்த ராமானுஜம் செட்டியார், காசி முனுசுவாமி, கனஸ்யாம் சிங் முதலியவர்கள் தங்களுக்கு சூடான பிரியாணி வேண்டுமென்றார்கள். அவர் பகபகவென்று சிரித்து ஆகாயத்தை நோக்கினார். அப்போது குடிசையின் முன் ஒரு ஜட்கா வந்து நின்றது. 2 பேர்கள் பெரிய பாத்திரம் நிறைய சூடான நெய்யில் சமைத்த சிக்கன் பிரியாணியும் வாழை இலைகளும் கொண்டு வந்து வைத்து விரைவாக உண்டுவிட்டு பாத்திரத்தை காலி செய்து கொடுக்குமாறு சொன்னார்கள். பக்தர்கள் விவரம் கேட்டபோது, நாங்கள் எங்கிருந்து வந்தால் உங்களுக்கென்ன, நீங்கள் கேட்டது கிடைத்தது இல்லையா என்றனர். பக்தர்கள் வியப்படைந்து திருப்தியாக உண்டனர். அவ்வாறே தேநீர் பருகும் வேளை ஆயிற்று. குடிசையில் தேயிலையும் சர்க்கரையும் இருந்தது. பால் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே தற்செயலாக ஒரு மனிதன் வந்து 2 லிட்டர் பால் ஊற்றிவிட்டு போனான். இவர்களில் கனஸ்யாம் சிங் என்பவர் தினமும் நடு இரவு வரை அந்த பக்கீருக்கு சேவை செய்து வந்தார். தன் வாழ்நாள் முழுதும் பிரம்மச்சாரியாக இருந்து அவரது சேவையிலேயே ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது அவரது விருப்பம். ஓரிரவு அந்த பக்கீர் சிரித்து, உனக்கு திருமணம் ஆகும், 3 குழந்தைகள் பிறப்பார்கள் என்றார். அவ்வாறே நிகழ்ந்தது. 1964ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி மாலை 7 மணிக்கு பக்கீர், ஆவோ ஜிப்ராயில், ஏ மேரா ஆர்டர் ஹை, தேவதூதனான ஓ ஜிப்ராயில், வா, இது என் ஆக்ஞை என்று உரக்க கூவினார். இன்னும் 4 மணி நேரத்தில் தான் சமாதி அடைய போவதாக கூறினார். இன்னும் 4 மணி நேரத்தில் தான் சமாதி அடைய போவதாக கூறினார். சரியாக 11:45 மணிக்கு அல்லாஹோ என்று 7 முறை உச்சரித்து இறைவனோடு ஐக்கியமானார். ஒரு நாள் இந்த பக்கீரிடம், உமது குரு யார் என்று கேட்டார். கனஸ்யா. நாளை சொல்கிறேன் என்றார். மறுநாள் காலை 8 மணிக்கு அவரை வெளியே போய் சூரியனை பார்க்கும்படி சைகை செய்தார். பார்த்தபோது அவருக்கு அந்த பிம்பத்தில் 5 நிமிட காலத்துக்கு துவாரகாமாயில் அமர்ந்துள்ள சாயியின் முகதரிசனம் கிடைத்தது. ஆச்சரியமடைந்த கணேஷ்யாமிடம், நேற்று நீ கேட்ட கேள்விக்கு விடை இதுவே என்பது போல் சிறு சைகை செய்து சிரித்தார் அந்த பக்கீர். ஸ்ரீராம மாருதி மகாராஜ்.
1910 ஒரு நாள் பம்பாயிலிருந்து வந்திருந்த திரியம்பக் ராவ் குல்கர்னி முதலான பக்தர்களிடம் சாயி, நாளை எங்களுக்கு புனிதமான நாள், தீபாவளி என்றார். மறுநாள் காலையிலே அவர் மிக மகிழ்ச்சியாக, இன்று என்னை பார்ப்பதற்காக என் தம்பி வந்து கொண்டிருக்கிறாள். ஒரு சமயம் எங்கள் இருவரின் மனைவிகளிடையே சண்டை ஏற்பட்டது. அதனால் நாங்கள் வேறாக இருக்கின்றோம் என்றார். மத்தியான ஆரத்திக்கு முன்பு நானா சந்திரோர்கரிடம் மாருதி வந்து கொண்டிருக்கிறான் என்றார். ஆரத்தி தொடங்கிய சிறிது நேரத்தில் தானாவிலிருந்து தமது பக்தர்களுடன் ஸ்ரீ ராமமாருதி மகாராஜ் என்ற மகான் வந்தார். உடனே சாயி ஆரத்தியை நிறுத்த செய்து தம் சகோதரரை பார்த்து தன் அருகில் வருமாறு அழைப்பது போல் சிரித்தார். தந்தையிடம் செல்லும் குழந்தையைப் போல ராமமாருதி ஓடிப்போய் சாயியை அணைத்து கொண்டு முத்தமிட்டார். அவர்கள் ஒருவர் கையை ஒருவர் அன்போடு பற்றி கொண்டு அமர்ந்திருந்தனர். பிறகு ஆரத்தியை தொடருமாறு சாயி உத்தரவிட்டார். ஆரத்தியான பிறகு அந்த மகான் கண்டோபா ஆலயத்துக்கு சென்று அங்கு வசித்து வந்த உபாசனி சாஸ்திரியிடம் ராமனின் சேவையை விடாதே என்றார். அங்கு தம் பக்தர்களிடம் சாயிக்கு நைவேத்தியமாக ஷீர ரவா கேசரி தயார் செய்ய சொன்னார். இதற்கிடையில் பக்தர்கள் தாம் தயாரித்த நிவேதனங்களை பாபாவுக்கு அர்ப்பணித்தார்கள். இருங்கள், இன்று என் தம்பி அளிக்கும் நைவேத்தியத்தை முதலில் எடுத்து கொள்ள வேண்டும் என்று கொஞ்ச நேரம் காத்திருந்தார் பாபா. அது வந்தவுடன் எல்லையற்ற மகிழ்ச்சியுடன் அதனை கொஞ்சம் உண்டுவிட்டு பின் மற்றவற்றை ஏற்றுக்கொண்டார். அன்று மத்தியானம் மாலை சாவடி உற்சவம் முதலிய எல்லா வேலைகளிலும் இந்த மகானை தம் அருகிலேயே வைத்து கொண்டு இரவு மட்டும் கண்டோபா ஆலயத்தில் தூங்குவதற்காக அனுப்பினார். இவ்வாறு தமது தம்பியை தம்மிடம் 14 நாட்கள் வைத்து கொண்டு பிறகு அனுப்பி வைத்தார் சாயி. ஸ்ரீ ராமமாருதி மகாராஜ் ஸ்ரீ பாலகுந்த சுவாமியை குருவாக அடைந்தாலும் தமது பராத்பர் குரு சாயிநாதரே என்று கூறினார். தாம் பின்பற்றி வந்த நாத சம்பிரதாயத்தின் முதல் குருவாகிய ஆதிநாதரே சாயிநாதர் என்பார். இவர் 1918 செப்டம்பர் 28 மகா சமாதி அடைந்தார். ஒருவேளை எவ்வளவோ பிறப்புகளில் தமது சிஷ்யராக இருந்த மாருதி மகாராஜ் இப்பிறவியில் வேறொரு குருவை அடைந்தாரென்பதையே அவர்களது மனைவிகளின் மனங்களின் சண்டை என்று சாயி வர்ணித்தார் போல். ஸ்ரீ சாந்தாவஞ்சி மகாராஜ், இவர் குஜராத்தில் விளங்கிய சிறந்த மகான். இவர் தமது சாதனை நிலையில் இமாலயத்தில் நீண்ட காலம் இருந்து பிறகு கங்கா தீர்த்தத்தில் பிரம்மச்சாரியாக 30 வருடங்கள் தீவிரமான காயத்ரி உபாசனை செய்தார். அவர் ஒரு முறை தம் அனுபவம் ஒன்றை கூறினார். நான் ஒரு சமயம் பாலனாபுரத்தில் உள்ள பலராம கஷேத்திரத்தில் காயத்ரி சாதனை செய்து வந்தேன். ஒரு முறை என்ன செய்தாலும் மனது ஒருமுனைப்படாததால் நம்பிக்கை இழந்து நதியில் குதித்து உயிர்விட தீர்மானித்தேன். சிவாலயத்தில் தேவியிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு காயத்ரியை தியானித்து நதியில் குதிக்க போகும்போது ஒரு பக்கீர் என் அருகில் வந்தார். ஒளிவீசும் கண்களும் தாடியும் கொண்ட அவர் இனிமையாக சிரித்தவாறு என் கையை பற்றி கொண்டு தன் பின்னால் வர சொன்னார். நான் மந்திரத்தால் கட்டுண்டவனைப் போல் அவர் பின்னே சென்றேன். அவர் எனக்கு கலோல் கிராமத்துக்கு போக பயண சீட்டு அளித்து விட்டு மறைந்து விட்டார். அவர் எவரென்று எனக்கு தெரியவில்லை. சிறிது காலத்துக்கு பிறகு நான் அடிக்கடி இமாலயம் சென்றேன். பின்னர் இறுதியாக நர்மதா நதி தீர்த்தத்திலுள்ள கரணாளி என்ற இடத்தில் வசிக்க தொடங்கினேன். மேற்படி தரிசனம் கிடைத்து 30 ஆண்டுகளுக்கு பின் 1976 சூரத்தில் உள்ள சாயிபாபா ஆலயத்தில் தத்த ஜெயந்தி என்று காயத்ரி யஜ்ஞம் செய்ய வேண்டும் என்று பக்தர்கள் என்னை அழைத்தார்கள். அதுவரை நான் எந்த சாயிபாபா கோவிலையும் பார்த்ததில்லை. அங்கு ஒரு நாள் இரவு பாபா தெளிவாக கனவில் காட்சியளித்து, என்னை மறந்து விட்டாயா? 30 ஆண்டுகளுக்கு முன் பலராம கஷேத்திரத்தில் நதியில் குதித்து உயிர்விடப் போகையில் உன்னை காத்தவர் யார் என்றார். எனக்கு எல்லையற்ற ஆனந்தம் ஏற்பட்டது. மறுநாள் நான் தியானத்தில் அமர்ந்தவுடனே காயத்ரி தேவிக்கு பதில் சாயிபாபா எனக்கு தரிசனம் அளித்து ஆழ்ந்த ஆனந்த நிலையை அருளினார். மிகுந்த பக்தி ஸ்ரத்தையுடன் அந்த ஆலயத்தில் சாயி பூஜையும் காயத்ரி யஜ்ஞமும் செய்தேன். கஜானன் மகாராஜ் கஜானன் பட்டேகர் என்ற சிறுவனுக்கு 8வது வயதில் உபநயனம் செய்த பிறகு அவனது சின்ன தந்தையார் அவனுக்கு மகாத்மாக்களின் தரிசனமும் ஆசிகளும் கிடைக்க செய்வதற்காக அவனை ஷஹாப்பூரில் நதிக்கரையிலுள்ள உதம்பர மரத்தடியில்
தங்கியிருந்த 3 சாதுக்களிடம் அழைத்துச் சென்று நமஸ்காரம் செய்ய வைத்தார். அவர்களில் ஒருவர் பட்டேகர் குரு அருளினால் மகான் ஆவார் என்று ஆசீர்வதித்தார். பின்னர் அவனது குடும்பத்துக்கும் மிகவும் பரிச்சயமுள்ள நாதா சந்திரோர்கர் ஷிரடிக்கு சென்றபோது, பாபா உன் நண்பனது மகன் கஜானன் என்னை ஷஹாப்பூரில் நதிக்கரையிலுள்ள உதம்பர விருட்சத்தின் அடியில் தரிசித்தான். அப்போது நான் அவனை ஆசீர்வதித்தேன். அப்போது என்னுடன் குரு சித்தாரூடரும் ஹுப்ளி கல்யாணில் வசிக்கும் ராமமாருதி சுவாமியும் கூட இருந்தார்கள். நீயும் கூட உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அங்கே நதியில் ஸ்நானம் செய்து அங்கேயுள்ள என் இருப்பிடத்தை கூட தரிசனம் செய்து கொள் என்று கூறி பட்டேகருக்கு பிரசாதமாக பால்கோவா கொடுத்தனுப்பினார். அந்த சொற்களை கேட்டு நானா சந்திரோர்கர் ஆச்சரியமடைந்தார். பின்னர் அவர் ஹேமத் பந்துடன் மறுபடியும் ஷிரடி சென்றபோது, சாயி, உங்கள் கஜானன் அந்த மாருதி ஆலயத்தில் இன்னும் எவ்வளவு காலம் இருப்பான் என்றார். பின்னர் ஹேமத் பந்த் சாய் சரித்ரா பிரதியை ஷஹாப்பூரிலுள்ள உதம்பர விருட்சத்தின் அடியில் வைத்து பூஜித்தார். அங்கோங்கவாடு என்ற கிராமத்தை சேர்ந்த சகாரா மகாராஜ், காட்கே மகாராஜ் முதலான மகான்கள் கூட அந்த மரத்தினடியில் தவம் செய்தார்கள். பின்னர் சாயி கூறியபடியே கஜானன் பட்டேகர் பற்பல மகான்களை தரிசித்து ரத்னகிரி ஜில்லாவிலுள்ள வடகாம் என்ற ஊரை சேர்ந்த ஸ்ரீ தாதா மகாராஜ் என்ற மகானின் ஆசிகளை பெற்று பின்னர் கஜானன் மகாராஜ் என்று பிரசித்தி பெற்றார். அன்று சாயியுடன் அந்த மரத்தடியில் அவருக்கு தரிசனமளித்த ராமமாருதி மகாராஜ் உண்மையில் மாருதியே என்று கூறி அக்கல்கோட்டு சுவாமி கூட சில பக்தர்களை அவரது தரிசனத்துக்காக அனுப்பியுள்ளார். இந்த ராமமாருதி மகாராஜ் தம் பக்தர்களிடம் ஸ்ரீ குரு சித்தாரூடரும் ஸ்ரீ சாயிபாபாவும் வேறல்லர் என்று காட்டும் எவ்வளவோ அனுபவங்களை கூறியுள்ளார். ஷேக் அப்துல்லா அப்பாஸ் சையத் பாபாவினால் ஆத்மீக துறையில் வழிகாட்டப்பட்ட மற்ற முஸ்லிம்களை பற்றி இமாம்பாய் கூறுகிறார். பாபா எனக்கு தெரிந்த 2 முஸ்லிம்களுக்கு ஆத்மீக உயர்வு அளித்துள்ளார். எனது கிராமத்தை சேர்ந்த ஷேக் அப்துல்லா ஷிரடிக்கு வந்தார். பாபா அவரிடம், நாம் இன்றிறந்து போனால் நாளை மறுநாள் 3வது நாளாகி விடுகிறது. வீடு, நிலம், மற்ற சொத்துக்களால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று வைராக்கியம் தரும் மொழிகளை பேசினார். ஷேக் அப்துல்லா எங்களது கிராமத்திற்கு திரும்பினார். அவருக்கு ஒரு மனைவியும் சிறு குழந்தைகளும் இருந்தனர். தனது வீட்டையும் சொத்துக்களையும் அவர்களிடம் விட்டுவிட்டு தெருக்களில் திரிந்தார். இரவுகளை கல்லறைகளுக்கு அருகில் ஏதோ தமக்கு தாமே முணுமுணுத்தவாறே கழிப்பார். மற்றவர்களாக எதை கொடுக்கிறார்களோ அதை கொண்டே ஜீவித்தார். சாப்பிட எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் கவலைப்படவில்லை. இந்த 12 ஆண்டுகளில் அற்புதமான சக்திகள் அவரிடம் வளர்ந்துள்ளன. அவர் ஒருமுறை என்னை பிரயாணம் செய்ய வேண்டாம் என்றும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை கூறி அங்கே ஒரு பாம்பு இருக்கும் என்றும் கூறினார். அது பகல் வேளையானதால் நான் அவரது எச்சரிக்கையை பொருட்படுத்தவில்லை. ஆனால் அவர் குறிப்பிட்ட அதே இடத்தில் ஒரு பாம்பை பார்த்தேன். எனது ஊரை சேர்ந்த அப்பாஸ் சையத் என்ற பீடி வியாபாரி ஒரு முறை அப்துல்லாவிடம், நீ ஏன் மனைவி குழந்தைகளை எல்லாம் விட்டுவிட்டு பைத்தியம் மாதிரி நடந்து கொள்கிறாய் என்று கேட்டார். அப்துல்லா, உனக்கு புரியும் காலம் வரும் என்றார். அப்பாஸ் சையத், இது பைத்தியம் என்று தனக்கு தெரியும் என்றார். அப்போது அப்துல்லா எதையோ அப்பாஸ் சையத்தின் மேல் வீசி எறிவதைப் போல பாவனை செய்து மூடிய கையை உதறி, நீயும் அப்படியே ஆவாய் என்றார். அன்று முதல் அப்பாஸ் சையதும் தமது வியாபாரம், வீடு, உறவினர்கள் யாவரையும் விட்டுவிட்டு இன்னமும் தெரிந்து கொண்டிருக்கிறார். பாக்தாது போன அன்வர் கான். போபாவில் அன்வர் கான் என்பவர் வாழ்ந்து வந்தார். ஒரு முறை அவர் பாபாவிடம் வந்து அவரிடம், எனக்கு சம்சாரம் வேண்டாம் என்று கூறினார். அவர் சாவடியில் 12 மாதங்கள் வாழ்ந்தார். பின்னர் பாபா அவருக்கு பிஸ்மில்லா புலியோ ஹியோ வல்கா ஃபிரோனோ நாபூதோ மபுதூனா என்ற மந்திரத்தை அளித்தார். அது குரானின் முதல் அத்தியாயத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்பதை நான் அறிவேன். பாபா அவரிடம் அதை நள்ளிரவில் 101 தடவைகள் ஜபிக்குமாறு கூறினார். பின்னர் அவர் தாவூத் ஓத வேண்டும். பின்னர் பாபா அவருக்கு பேடாவை பிரசாதமாக அளித்து அரேபியாவிலுள்ள பாக்தாதுக்கு போகும்படி கூறினார். அதன் பின்னர் அவர் பம்பாய்க்கு செல்ல பம்பாயை சேர்ந்த ஹாஜி காசிம் அவருக்கு இலவசமாக அரேபியாவுக்கு செல்ல ஏற்பாடு செய்தார். அதன் பிறகு அவர் திரும்பவே இல்லை. பஞ்சாப் ஷா மகான்.
அவுரங்காபாத்துக்கு அருகில் உள்ள கனாட் என்ற இடத்தை சேர்ந்த கிடாபேக் என்பவர் பாபாவிடம் வந்து ஷிரடியில் தங்கினார். அச்சமயத்தில் டெல்லியை சேர்ந்த மௌல்வி யாக்கூப் என்பவர் மசூதியின் முன்புற முற்றத்தில் உட்கார்ந்து இரவும் பகலும் குரானை படித்து வந்தார். ஒரு நாள் இரவு 8 மணிக்கு பாபா கிடாபேக்கிடம், இங்கே தங்காதே, கனாடுக்கு அவுரங்காபாத் அருகிலுள்ள கண்டோன்மெண்ட்டுக்கு போய் உனது பெயரை பஞ்சாப் ஷா என்று மாற்றிக்கொள், அங்கே போய் உட்கார், கிடப்பதே உண்ணு என்றார். அவர் இன்னும் பெரிய மகானாக அங்கே வாழ்ந்து வருகிறார். மக்கள் அவருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள்.